இப்போ நம்ம விநாயகர் பார்க்க தான் போயிட்டுருக்கோம் பசங்களை கூட்டிகிட்டு. நம்ம இப்போ புது சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், மை லைஃப் ஸ்டைல் அப்படின்ட்டு. அந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஆன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நான் நல்லபடியாக கொடுக்குறேன். பசங்களை கூட்டிகிட்டு தான் இப்போ நம்ம விநாயகரை பார்க்க போகலான்னு ரெடியாக இருக்கோம். போயிட்டே இருக்கோம். நாங்கள் சென்னையில் தான் இருக்கிறோம். சென்னையில் விதவிதமான விநாயகர் வச்சுருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். அதனால் எந்த வருஷமும் நான் பார்த்ததில்ல, இந்த வருஷம்தான் போகலாம் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கிறோம். நம்ம டிச்சிங் வீடியோ அடுத்தடுத்த சேனலில் வருங்க, பாருங்கள். நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்த சேனல் நமக்கு நல்ல வீடியோ வரும். இப்போ நம்ம விநாயகர் பக்கத்தில் வந்துட்டோம், கோயிலுக்கு வந்துட்டோம். விநாயகர் நல்லா இருக்கார், மயில் வாகனத்துலேயும் சிங்க வாகனத்துலேயும் அமர்ந்திருக்காரு. விநாயகர் நல்லா இருக்கார், அவர் நல்லா தரிசித்தோம். ஆண்டவா உன்னையை நான் பார்க்க வந்திருக்கேன், என்னையை கொஞ்சம் கண் திறந்து பாரு அப்படின்னு மனசில் நினச்சிட்டு அப்படியே இன்னொரு விநாயகர் அங்கே பக்கத்தில் எங்கேயோ இருக்குதுன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. அதை அப்படியே போகலாம் அப்படின்ட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். நல்லா ஜாலியாக போயிட்டுருந்தோம், என்ஜாய் பண்ணாங்க பசங்க நல்லா. இந்த விநாயகர் பார்த்தோம். வண்டி விட்டு கீழே இறங்கலாம்னு நினச்சேன். ஒரு அண்ணா வந்து இருமா நான் வந்து குங்குமம் தர்றேன் அப்படின்ட்டு அவர் குங்குமம் துணியெல்லாம் எடுத்து கொடுத்தாரு. சரி அப்படியே வண்டியிலே உட்காந்துட்டு நான் அப்படியே சாமியை கும்பிட்டேன். நல்லா சிப்பிக்குள்ளே அழகாக உட்காந்துருந்தார் விநாயகர். சூப்பராக இருந்தது அதை பார்த்தது. சிப்பிக்குள்ளே எல்லாம் முத்து தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த விநாயகர் நல்லா அந்த சிப்பிக்குள்ளே அப்படியே உட்காந்துருந்தார், செம்மையாக இருந்தது விநாயகர். அப்படியே பாப்பாக்கும் விபூதியெல்லாம் வச்சு விட்டுட்டு அப்புறமா இன்னொரு விநாயகர் அங்கே இருக்கிறவங்க மறுபடியும் சொன்னாங்க இன்னொரு விநாயகர் அங்கே வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. சரி அதை தேடி நம்ம போகலாம் அப்படின்ட்டு அப்படியே போயிட்டே இருக்கோம். அப்படியே நல்லா பார்த்துட்டே போனேன், என்ஜாய் பண்ணேன் நல்லா கொஞ்சம். அதுக்கடுத்து பையன் வந்து வீட்டில் இருந்துட்டான். அப்படியே ஹஸ்பண்டு தான் நான் வரேன்னு சொன்னார். சரின்ட்டு அவங்கள கூப்பிட்டுட்டு நான் போனேன். அங்கே ஒரு விநாயகர் பக்கத்தில் கொளத்தூர் போகிற பாதையில் தான் இந்த விநாயகர் இருக்கார். சரி அவங்களையும் பார்த்துட்டு கொஞ்சம் அவங்களையும் விஷ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த விநாயகருக்கு வந்தோம். அப்படியே அடுத்தடுத்து அப்படியே விநாயகர் வச்சுட்டே இருக்காங்க. நல்லா ஹாப்பியாக இருந்தது. நான் எந்த வருஷம் பார்த்ததே இல்லை, இந்த வருஷம் ஃபஸ்ட் டைம் நான் போய் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பார்த்தாலே விநாயகர் அப்படியே நம்மளை விநாயகர் பார்த்த மாதிரியே எனக்கு நல்லா இருந்தது, ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்தது. இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். அப்படியே ஒரு குளத்துல தண்ணியில் வந்து மீனெல்லாம் விட்டுருக்காங்க, அதுக்கு மேலே இந்த விநாயகர் நல்லா உட்காந்துருக்காரு. அது செம்மையாக இருந்தது விநாயகர். இது வந்து நல்லா மீனுக்குள்ளே வந்து இந்த விநாயகர் உட்காந்துருக்கிறாரு. நல்லா அழகாக இருந்தது, ஒரு வித்தியாசமான செட்டிங் பண்ணியிருந்தாங்க இவங்க, சூப்பராக இருந்தது. இதுவும் அப்படியே போயிட்டே இருக்கும்போது இங்கே தான் லவ் பேட்ஸு, கலர் மீனெல்லாம் இருந்தது. அப்படியே நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ணிகிட்டே பார்த்துட்டே போனேன். அப்படியே ஏதோ ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்ச கிளியை திறந்து விட்டா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் என் மனநிலை அப்படி இருந்தது, நல்லா இருந்தது. இந்த விநாயகர் சூப்பராக இருந்தார். ஒரு பாம்பு, மயில் எல்லாம் இந்த விநாயகரில் இருந்தது, நல்லா இருந்தது. அங்கே கலர் மீனாக இருந்தது, அதை பார்த்துட்டே இருந்தேன் நான். அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே தான் இப்போ வந்து கொளத்தூர் விநாயகர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே பெரிய விநாயகர் வச்சுருப்பாங்க குளத்தூரில் வந்து. சரி அது பார்க்கலாம், அப்படியே போயிட்டே இருந்தோம். பக்கத்தில் விநாயகராக இருந்தது, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டு போயிட்டே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்தது. இந்தாட்ட இங்கே வந்து நம்ம வெள்ளை எருக்கன் வந்து அந்த கட்டையிலேயே இந்த விநாயகர் செஞ்சுருந்தாங்க. இந்த விநாயகர் ரொம்ப ஸ்பெஷல். அங்கே வந்து கொளத்தூர் விநாயகர் வந்து இதை வந்து பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப பயங்கர டிராஃபிக்கு மூவ் பண்ணி போகவே இல்லையா. போலீஸ்காரங்களாம் போமா நகர்மாண்டுட்டே இருந்தாங்க. சரி அப்படின்ட்டு ஏதோ மூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக நேரடியாக நம்ம விநாயகர் தரிசிக்கணும் அப்படின்ட்டு நேரடியாக வண்டியை நேராக நிப்பாட்டி கொஞ்ச நேரம் நல்லா தரிசித்தேன். நல்லா பார்த்தேன் விநாயகரை வந்து நல்லா பார்த்துட்டு அப்படியே மூவ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டேன். மூவ் பண்ணிவிட்டு அப்படியே வர நல்லா ஜாலியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.